தோசை அம்மா தோசை, யார் சுட்ட தோசை? தலைவி வரலையா? காணாம பாரதி. ஆமா, என்ன என் தங்கச்சி காணோம். ஒருவேளை லாதி லைவ் போடுதுன்னு தெரியல, அதையும் நான் பார்க்கவே. லைவ் போடலையே, பார்த்துட்டேன் நான். பார்த்துட்டீங்களா? சரி சரி. இல்ல ஸ்பெஷலாக ஒன்றும் இல்லை. நான் மதியம் 8 மணிக்கு தான் லைவ். அப்படியா? 8 மணிக்கா? ஓகே ஓகே. ஸ்பெஷலாக ஒன்றும் இல்லை. நான் மதியம் பிரியாணி பண்ணினேன், வெஜிடபிள் எல்லாம் போட்டு. அப்படியா? ஓகே ஓகே. செந்தூரா, ஹாய், வாங்க. வணக்கம். வணக்கம் செந்தூரா, வாங்க வாங்க. வணக்கம் செந்தூரா, வணக்கம். எங்கேருந்து பாருங்க சொல்லுங்க. காலையில் சப்பாத்தி, சப்பாத்தி நைட்டு கொஞ்சம் செஞ்சோம், கொஞ்சம் மீதி இருந்துச்சு, அவ்வளோதானா? ஓகே ஓகே. சப்பாத்தி மட்டும் வந்து எங்கள் வீட்லேயே அப்படிதான், சப்பாத்தி மட்டும் ஸ்பெஷல். எப்படி இருந்தாலும் சாப்பிடலாம். நானும் போய் சட்னி அரைச்சிட்டு காலையில் சப்பாத்தி, நேற்று சப்பாத்தி, இப்போ பார்த்தாலும் சப்பாத்தி சப்பாத்தினே வேணாம். என்ன சரி மாமா, டைலாக் சொல்லலாமா? உங்களிடமிருந்து ஏன் பாரதி வந்தோன்னு இல்லை சொல்ல மாப்பிள்ள, இன்னொரு காமன் நேரம். ஓகே, கண்டிப்பாக சொல்லலாம். இன்னொரு 20 நிமிஷம். HK ஃபேமிலி அண்ட் மெம்பர் பாரதி. என்னமோ இல்லையே, என்ன கவி புயல் பாரதி போடல, மெம்பர் போட்டுட்டேன். ஏன் பாரதி? அண்ணா ஜிஜி மோகன் அண்ணா, வணக்கம். வாங்க மோகன் பட்டர், வாங்க அண்ணா. வாங்கண்ணா, வணக்கம்ண்ணா. ஜிஜி மோகன் அண்ணா. அண்ணா காமெடியா நான் பேசுறேன், நீங்க எதுவும் கோச்சுக்க. ஐயோ, கோச்சுக்க மாட்டோம், நாங்க எல்லாம் கோச்சுக்க மாட்டோம். ராஜேஷ் பிரதர் அப்படிலாம் இல்ல. ராஜேஷ் பிரதர், நீங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை, பேசுங்க. வீட்டுக்காருக்கு சப்பாத்தினா ரொம்ப பிடிக்கும். ஓ, நான் அதனால வாரத்துல கண்டிப்பா 2 நாள் சப்பாத்தி செஞ்சுருவேன் வீட்ல. அப்படின்னா சப்பாத்தி பிடிக்கிற அளவுக்கு நீங்க நல்லா செய்யறேமா? கரெக்டா? இனிய இரவு வணக்கம் சொல்லிருக்காங்க ஜிஜி மோகனா. இரவு வணக்கம். சப்பாத்தி நேரம். ஆமா, நலம் நல்ல மாதிரி ஆவல். ஆனா நாங்களும் நலம் நல்ல மாதிரி ஆவல்னா. கவி புயல் யாருக்கும் தெரியாது மாமா, அதான் போடல. ஓ சரி சரி. ப்ரோ ஏன் இருட்டல இருக்கீங்க? இருட்டா இருக்கு முகம், தெளிவா இல்ல. அது மேல தெளிவா இல்லைங்களா? நாங்க மாடியில் இருக்கிறோம் சிஸ்டர். பிரைட்டா இருக்காது கொஞ்சம், எல்லாம் பாத்தீங்கன்னா அலைச்சல், கொஞ்சம் டயர்டா இருக்கும், அதனால. அப்படிங்கிற அளவுக்கு இருக்கு. வெளிச்சம் வந்திருக்கு. கறி குழம்பு இட்லி முடிச்சாச்சு. சாப்பிட்டே முடிச்சிட்டீங்களா? சாப்பிட்டீங்களா? சூப்பர் சூப்பர். வணக்கம், வாங்க வாங்க எஸ்கே. வணக்கம் வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வெல்கம் டு மை சேனல். சாப்பாட்டை பத்தி பேசுவோம். சாப்பாட்டோடய வந்துட்டீங்க. சாப்பாட்டோட வந்துட்டீங்க மாப்பிள, மனசே இல்லை மாப்பிள. இட்லிக்கும் கறி குழம்புக்கும் சூப்பரா தான் இருக்கும். என்ன ஒரு ஆனா எங்க வீட்டுல பிரியாணி உங்களுக்கு பார்சல் அனுப்புறேன், தாராளமா அனுப்புங்க. இல்லைன்னா அட்ரஸ் கொடுங்க, நாங்க வரோம். எங்களுக்கு சோறு தான் முக்கியம். எஸ்கே ஒளியிலே தெரிவது, ஒளியிலே தெரிவது இந்த தேவாங்க தான். இந்த தேவாங்க தான் அப்படின்னு பாட்டு பாடுறாங்க. ஒளியிலே தெரிவது. துகி 3 தூங்கி 3 நாள் ஆகுதா மாப்பிள? அச்சிச்சோ, ஏன் மாப்பிள என்னாச்சு? 3 நாள் ஆகுது. இன்னைக்கு வந்து நேத்து எங்களுக்கு தூக்கமே இல்லை மாப்பிள. நேத்து நைட்ல இருந்து அப்பா என்ன டியூட்டி. நேத்து தானே வருது எக்ஸாம் டியூட்டி. முந்தா நேத்தே நீ போயிட்ட, அதனால. ஆமா பாரதி, முந்தா நேத்தே டியூட்டிக்கு அங்க கிளம்புனதுனால எக்ஸாம்ங்கிறதுனால 3 நாள் ஆச்சு. இன்னைக்கு கூட இன்னைக்கு போய் தான் தூங்கணும். ஏன் பாரதி? நான் சொன்னது சாங்ஸ் போடலையா? என்ன? ஆமா, என்ன சாங் மாப்ள? என்ன பாரதி? மாப்ள என்னமோ சாங் சொன்னப்ல. ஆமா டியூட்டி சொன்னேன். ஆமா, எக்ஸாம் டியூட்டி தான். அதான். ஓகே ஓகே. என்ன சாங் பாரதி? மாப்ள என்ன சாங் போட்டுடுங்க மாப்ள. ஏதாவது சாங் சொல்லியிருந்தேன் நான், மறந்துட்டேன். நீ